வணக்கம். கிளைவ் பார்க்கர் எழுதிய புத்தகம் த தீஃப் ஆஃப் ஆல்வேஸ். கிளைவ் பார்க்கர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபிலிம் மேக்கராகவும் இருந்திருக்காரு. நிறைய புக்ஸும் நிறைய ஃபிலிம்ஸும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நரேட்டும் பண்ணியிருக்காரு. அவர் எழுதின ஒன் ஆஃப் த புக் தான் த தீஃப் ஆஃப் ஆல்வேஸ். இது ஒரு ஃபேமஸான புக். இது ஒரு ஹார்வி அப்படின்ற ஒரு பையனை பற்றின புக். அவன் போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னு ஆரம்பிக்குது. கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி ஹார்வி ஸ்விக்கை உயிரோட சாப்பிட்றோம் அப்படின்னு இந்த புக் ஆரம்பிக்குது. அது உயிரோட சாப்பிட்றோம்னா நிஜமாலே அது உயிரோட அவனை சாப்பிடுதா? கிடையாது. ஃபிகர்டிவ் லாங்குவேஜில் இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட யாராவது உங்ககிட்ட இப்படி சொல்கிறாங்கன்னா அதை நான் உனக்கு ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க அதை 100 தடவை சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவங்க நிறைய தடவை அதை உங்ககிட்ட சொல்லியிருக்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதை ஹைப்பர்பலின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டைப் ஆஃப் ஃபிகர்டிவ் லாங்குவேஜ். இது மாதிரி இடியம், பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. அது மாதிரி ஃபிகர்டிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதின புக் தான் இந்த புக். த கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி ஹார்வி ஸ்விக்கை உயிரோடு சாப்பிட்றோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவன் ரொம்ப போர்டாக இருக்கா. அவனை கொன்னுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த போர்டம் அவனை அப்படி பண்ண வைக்குது. அவனால் தாங்கிக்கவே முடியல. யாரும் வெளியவும் வர மாட்டிருக்காங்க. ஏன்னா ஃபெப்ரவரி வின்டர் அப்படின்ற காரணத்தினால. அது மட்டும் இல்லாமல் அவன் ரூம்லேயே தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு அண்ணா, தம்பி, தங்கச்சி, அக்கான்னு யாரும் கிடையாது. அதனால அவன் வீட்டில் தனியாக தான் இருக்கான். அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இவனை பற்றி கண்டுக்கிறாங்களா? அவனை ஃப்ரெண்ட்ஸ்னு இப்போ வெளியவும் போய் பார்க்க முடியாது, விளையாட முடியாது. ஏன்னா அங்கே வெளியே கோல்டாக இருக்குது, வின்டர். அந்த கிரே பீஸ்ட் ஆஃப் ஃபெப்ரவரி எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வின்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த கிரே கலரே உங்களுக்கு வின்டரை சொல்லும். அது மாதிரி இருக்க பீஸ்ட் தான் அந்த ஃபெப்ரவரி பீஸ்ட். அது ஒரு பீஸ்ட்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு ஹாரபிளான மந்த் தான் ஃபெப்ரவரி அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஆத்தர் இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஹார்வி ஸ்விக் வெளியே மழை தூர்றதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒவ்வொரு ரெயின் ட்ராப்ஸும் இன்னொன்று சேஸ் பண்ணுறத விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கான். அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, டேஸ் போக விஷ் பண்ணாத, லைஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டேஸ் போக அவள் விஷ் பண்ணியிருப்பான். ஏன்னா எங்களுக்கு வின்டர் பிரேக் வந்தால் நிறைய நாள் இருக்கும். அவன் 2 வாரம் நம்மளுக்கு லீவா, 1 வாரம் லீவா அப்படின்னு கவுண்ட் பண்ணுறான். ஹார்வி ஸ்விக்கு மைண்டே வெடிச்சிரும்னு இருக்குது. ஏன்னா அவன் மேத்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தான். அதனால அவன் இதெல்லாம் விட்டுட்டு எப்போ வின்டர் பிரேக் வரும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் அவங்க அம்மா டேஸ் போகும்னு பார்த்துட்டு இருக்காத, லைஃப் ரொம்ப ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா நீ டிஷ்ஷஸ் பண்ண, அது மாதிரி வேலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு இங்கேயே உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் அங்கேயே உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அவன் மிரருக்கு போகிறான். ஏன்னா அந்த லோன்லினஸ் அவனை விடுறது கிடையாது. அவனையே பார்த்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் செத்துருவேன், கண்டிப்பாக செத்துருவேன். இதுக்கு மேலே என்னால் ஃபன் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபன் வேணும் எனக்கு. ஃபன்னே இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு மிரர்கிட்ட கேட்குறான். அவனோட உருவத்தை பார்த்துட்டு அவனே இருக்கான். அப்போ விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் விண்டோக்குள்ளே இருந்து திறந்துட்டு வரான். ரெயின் ட்ராப்ஸ்லாம் ஹார்வி மேலே விழுது. அவன் யாருன்னு ஐயை திறந்து பார்த்தா அது ஒரு சின்ன மனுஷன். அவன் நல்லா ஃபேன்சியான கோட் போட்டிருக்கான். இவன் யாராக இருக்கும்? என்னோட ரூம்குள்ளே எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் வந்தான் அப்படின்னு கேட்டதுக்குள்ள, நீ ஹார்வி ஸ்விக் தானே அப்படின்னு அவன் கேட்குறான். உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? முதல்ல நீ யார் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்குறான். நான் தான் ரிக்டர்ஸ். எனக்கு அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறவங்கள பிடிக்காது. நீ தான் ஃபன் வேணும்னு கேட்டையாமே, என் கூட வா, நான் உன்னை ஃபன் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது என்ன இடம் அப்படின்னு ஹார்வி கேட்குறான். முன்னாடியே ரிக்டர்ஸ் சொல்லியிருப்பான் எனக்கு கொஷின்ஸ் பிடிக்காதுன்னு. ஆனால் அது என்ன இடம்னு கேட்டோடனே ரிக்டர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப கோபம் வருது. அதனால அது ஹாலிடே ஹவுஸ் அப்படின்னு அவன் வெறுப்போட சொல்கிறான். அப்போ ஹார்வி அவனுக்கு கொஷின்ஸ் நிறைய கேட்குறான்.
நீ யார் என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இதுக்கு மேலே ஒரு கொஷின் கேட்டனா கூட நான் வந்து உன்னை அங்கே ஹாலிடே ஹவுஸ்க்கு எடுத்துகிட்டே போக மாட்டேன், உனக்கு அங்கே போக வழி தெரியுமா அப்படின்னு ஹார்வி கேட்ட உடனே அவ்வளோதான், இவன் இன்னொரு கொஷின் கேட்டுட்டா. இதுக்கு மேலே இவனை விட்டுட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு ரிக்டஸ் வந்து கிளம்பி ரெடி ஆகுறா. நான் வந்து மன்னிச்சிட என்ன, நான் இதுக்கு மேலே கொஷின்ஸே கேட்க மாட்டேன் அப்படின்னு ஹார்வி வந்து கெஞ்சறான் அவனை. ஓகே, இதுதான் உன்னோட லாஸ்ட்டு சான்ஸ். ஓகே, ஹாலிடே ஹவுஸ் எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னு இன்னொரு கொஷின் கேட்ட உடனே ரிக்டஸ், நான் இப்போ தானே சொன்ன கொஷின்ஸ் எதுவும் கேட்காதுன்னு, கூட வரதுன்னா வா அப்படின்னு சொல்கிறான். எப்படி போகிறது அப்படின்னு கேட்குறான் இன்னொரு கொஷின். ரிக்டஸ்க்கு ரொம்ப கோபம் வருது. பறந்து போகணும் அப்படின்னு சொல்கிறான். பறந்துன்னு எப்படி போகிறது ஹியூமன்ஸ் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து கொஷின்ஸ் தான் ஒரு நிமிஷம் கேட்காம இருடா அப்படின்னு ரிக்டஸ் சொல்ல ஹார்வி வந்து அமைதியாயிடுறா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே ஹார்வியோட கோட் வந்து ஒரு பலூன் மாதிரி உருவாகுது. அப்புறம் அவன் மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். ரிக்டஸோட அவங்க ஹாலிடே ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க கூட. இதோட சாப்டர் 1 முடியுது. நன்றி, வணக்கம்.